அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரைடேவோட மினி விளாக் பார்க்கலாமா? ஃப்ரைடே அப்படின்னாலே எல்லார் வீட்லேயுமே ஸ்பெஷலாக தான் இருக்கும். எங்கள் வீட்லேயும் அப்படி தான், பிரியாணி, நெய்ச்சோறு, தேங்காய் சோறு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் நாங்களுமே செய்வோம். இந்த தாட்டி வந்து ஃப்ரைடேக்கு வந்து நான் ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம ஃப்ரைட் ஆனியன்லாம் வந்து ஃபஸ்ட்டு பொரிச்சிட்டு தான் செய்யணும். இது வந்து நம்ம நார்மலாக உள்ள பிரியாணி மாதிரி இருக்காது, அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் சரி, நம்ம செய்கிற விதமும் சரி, டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற பிரியாணியில் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி இலை எல்லாமே வந்து வதக்கிட்டு செய்வோம். இதில் எப்படின்னா சிக்கனில் வந்து எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து ஊற வச்சிடணும். இதில் வந்து மெயினாக நம்ம ஊற வைக்கிறதுல தான் இருக்குது. ஓவர் நைட் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக ஊறி வந்துடும். அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர் அந்த மாதிரி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் ஓகே தான். அதுக்கு கீழே உங்களுக்கு கம்மியாக டைம் இருக்குது, ஆனால் அந்த பிரியாணி செய்ய முடியுமான்னு கேட்டால் செய்யாதீங்க, ஏன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. சிக்கன் நல்லா ஊறி வரணும். நான் பிரியாணிலாம் செஞ்சுட்டு சைடில் அப்படியே சிக்கன் 65க்கும் மசாலாலாம் பரட்டி வச்சுட்டேன். பொரிக்கிற டைமில் கார்ன்ஃப்ளவர் போட்டு பொரிக்க வேண்டியது தான் அது. ரைஸ் வந்து நம்ம சுடுதண்ணியில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரும், நம்ம வந்து வடிகட்டிடணும். பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. இதுக்கு இடையில நீங்கள் எந்த வேலையுமே பார்க்காதீங்க, ஏன்னா குழஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து நல்லாவே இருக்காது. டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஆனால் வந்து நம்மளுக்கு ஒரு பிரியாணி ஃபீல் வராது. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட சூப்பராக செய்யலாம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பராக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. உங்கள் மைண்ட் வாய்ஸ் புரியுது. பிரியாணி ரெசிபி நீங்கள் டீட்டெயிலாக சொல்லவே இல்லை, நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு நினைக்காதீங்க. இந்த ஷார்ட்ஸுக்கு கீழே வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் டச் பண்ணாலே வந்துடும். பிரியாணி வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக புரியும். அப்புறம் ஆனியன் ரைத்தாக்கு வந்து வெள்ளரிக்காய், அப்புறம் வெங்காயம், சால்ட்டு, தயிர் எல்லாமே சேர்த்துட்டு அதையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் சைடில் வந்து சிக்கனையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. ஃப்ரைடேக்கான லஞ்ச் மெனு இது எல்லாம் தான். ஹைதராபாத்தி சிக்கன் தம் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா. அல்ஹம்துலில்லாஹ் ஃப்ரைடேக்கான லஞ்ச் மெனு இது எல்லாமே தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.